பேர் வந்து வலிமை சிமெண்ட்னு மாற்றி அந்த வலிமை சிமெண்ட் என்ன பண்ணாங்க, அதுவும் வந்து இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் இன்றைக்கு அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ வந்து ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாமக்காவஸ்திக்காக அதை பண்ணார் ஒழிய அதனால் ஒரு இம்பேக்ட் எதுவும் ஏற்படல. அதையும் வந்து படிப்படியாக மூடுறேன். இப்போது அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்தில் உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம். அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான். இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது. புத்தின்றதே ஒரு இல்லாத ஒரு அரசு, கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்னு சொன்னால் இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தை நிச்சயமாக சொல்லலாம். ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு? எங்கள் ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு வந்தோமோ அதை வந்து அப்படியே பேரை மாற்றி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்றைக்கி செய்கிறாங்களோ ஒழிய வேறு எந்த உருப்படியான வேலையும் செய்யலை. அவருடைய ஆட்சி சாதனைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கவில்லை என்பதை தான் இது தெரிந்திருக்கிறது. என்னென்னா, அம்மா கிளினிக்குன்னு ஒன்று இருந்தது, அம்மா மருந்தகம்னு எதுவும் இல்லை. அம்மா உப்பு கடைன்னு வச்சுருந்தாங்க, அம்மா இது என்னென்னோ வச்சுருந்தாங்க, அம்மா உப்பு கடை உரக்கடைன்னு எல்லாம் வச்சுருந்தாங்க, தண்ணி பாட்டில் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அம்மா மருந்தகம்னு எங்கேயும் வச்சிடல. மருந்தகம் எங்கே இருக்குன்னா, ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் மருந்தகம் என்று ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு 800க்கும் மேற்பட்ட இடங்களில் வைத்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து அம்மா மருந்தகம்னு எந்த காலத்துலையும் வைக்கல. ஜெயக்குமார் வந்து எந்த நினப்பில் சொல்கிறாருன்னு தெரியல. அம்மா கிளினிக்குன்னு இருந்தது. அந்த அம்மா கிளினிக் என்னென்னா, ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தோடு ஒரு வருஷத்துக்கு மட்டுமா அரசாணை பெற்று ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே நியமனம் பெற்று எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த கதையாக அந்த மருத்துவமனைகளை வைத்தார்கள். அம்மா கிளினிக்கு மூடிட்டதால் ஏதோ தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பே சிதைந்து விட்டதைப் போலவும் எடப்பாடி பழனிசாமிலாம் கடந்த காலங்களில் பேசினார். 1000 இடங்களில் மக்கள் மருந்தகம் பயன்பாட்டிற்கு வரும். இதுவுக்கும் அம்மா மருந்தகங்கிற அந்த பேருக்கும் சம்பந்தம் இல்லை. அம்மா மருந்தகங்கிற பேரே இல்லை. ஜெயக்குமார் போன்றவர்கள் அவங்க ஆட்சியில் நடந்ததாக சொல்லப்படுற சாதனைகளை அவர்களே திரும்பவும் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த மருத்துவமனையை நாங்கள் சொல்கிறோம், இந்த தேதியில் ஆரம்பித்தோன்னோ இதுக்கு ஏதாவது 10 வருஷம் இங்கே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், அவங்க ஆட்சி தான் இருந்தது. ஒரு செங்கல் இந்த மருத்துவமனைக்கு எடுத்து வச்சுருப்பாங்களா? இல்லை கொளத்தூரில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கு எடுத்து வச்சுருப்பாங்களா? இல்லை சைதாப்பேட்டையில் 450 கோடியில் மருத்துவமனை கட்டி இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது. இதில் எதையாவது எந்த முயற்சியாவது எந்த துறையிலையாவது அவங்க நாங்கள் செஞ்சதை இவங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு நேற்று முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டார். இன்னும் கேட்டால் திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களைத்தான் ஜெயலலிதா அம்மையார் திறந்து வைத்து அவங்க பேர் கல்வெட்டு வச்சுக்கினாங்க. அதை அடிக்கல் நாட்டினது பண்ணி தொடங்கினதுங்கிற கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க கல்வெட்டை வச்சுக்கினாங்க. உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.